வணக்கம். தினம் ஒரு பல்சுவை நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று அழைக்கிறேன். அதாவது இந்த பல்சுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு திருக்குறள். திருக்குறளில் வள்ளுவர் எந்தெந்த இடத்த மனசை பற்றி சொல்கிறாரு, மனசை எப்படி வச்சுக்கிறணும்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி மட்டும் சுருக்கமாக பார்க்கலாம். அதில் 2-3 குறளை மட்டும் எடுத்து அதுக்கு விளக்கம் சொல்லலாம். அதாவது மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அப்படிங்கிறாரு. அதாவது ஒருவன் தன்னுடைய மனதில் எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் களங்கமற்று இருப்பானாயானால் அதுவே மிகப்பெரிய அறம் என்று சொல்லப்படும். மற்றவையெல்லாம் அறத்துக்கு அப்பாற்பட்டவை, அதற்கு சம்பந்தம் இல்லாதவை என்று அர்த்தம். அடுத்து இன்னொரு திருக்குறளில் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படிங்கிறாரு. அப்போ உள்ளம் என்று சொல்லும்போது அதுவும் மனசை குறிக்கும். அதாவது உள்ளத்தில் எந்தவித களங்கமும் இல்லாமல், எந்தவித யார் மேலும் எந்தவித கெட்ட உணர்ச்சிகளும் இல்லாமல் அவன் உள்ளத்தால் பொய்யாமல் இருந்தால் அவன் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் நிறைந்து இருப்பான். அவனை பற்றி எல்லோரும் புகழ்ந்து பாடுவார்கள் என்று அர்த்தம். ஆக இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா மனசை சுத்தமாக வச்சுக்கிறணும்ட்டு. அடுத்து 3வது என்ன சொல்கிறாருன்னா, தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சை தன்னை சுடுங்கிறாரு. நெஞ்சு என்று சொல்லும்போது அது மனதை குறிக்கிறது. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க. ஒருவன் நல்லதோ கெட்டதோ செய்தால் அவனுடைய நெஞ்சுக்குள் மனதிற்குள் அது பதிந்து விடுகிறது. அது மனசாட்சி என்று அழைக்கப்படுகிறது. அதுவே இப்போ ஒருவன் திருடனாக இருந்து ஏதாவது ஒரு பொருளை திருடி விட்டான் என்றால் அந்த குற்ற உணர்ச்சியே அவனை சுடும். அப்போ அங்கு மனசாட்சி தான் அங்கு பேசும். அப்போ தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்தபின் உலகத்தில் உள்ள மற்றவர்களுக்கெல்லாம் அவன் திருடிவிட்டான் என்று தெரிந்தாலும் கூட அவனுடைய உள் மனதானது சுட்டு கொண்டே இருக்கும். ஆகவே மனசை பக்குவமாக வச்சுக்கிறணும், நல்லபடியாக வச்சுக்கிறணும், மனசை தெளிவாக வச்சுக்கிறணும். எந்தவித கலக்கமும் இல்லாமல் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் திருவள்ளுவர் இந்த குறள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.